சிஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அப்போ உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இனி நீ அடைந்து திருந்துக்கு இதில் அப்படின்னாங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் குறித்து சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் வீடு ஊரில் இருக்க வீடுமே அடகுல இருந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இங்கே எடுத்த வீடுமே எங்களுக்கு லோன் போட்டு தான் இருந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எதுக்குமே அலைய வேண்டாம், அவங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து வருவாங்க, நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள். அதனால் அதை குறித்து ஆண்டவர் சொன்னாங்க. அதுக்காக நன்றி. அப்புறம் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் அது மாதிரி என் ரெண்டாவது பிள்ளைகளை குறித்து ஒரு என் பையன் வந்து ஸ்பெஷல் சைல்டு என்ன பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையாக இருந்தது. எனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீயும் சொல்வியா? இங்கே பாருங்க, அவங்க லேண்டு அடமானம் வச்சுட்டு இருக்குது. ஆண்டவர் இவங்களுக்கு டாக்குமெண்ட்டை காட்டினார். See the way how God speaks. இன்றைக்கி தியோலக்கோட மெசேஜில் வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப டச் ஆச்சு அந்த வார்த்தை. அப்போது ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது அது எனக்கு வந்துட்டே இருந்துச்சு, வெளிச்சத்தின் பிள்ளைகள். இப்போ சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு 100 என்ன சொன்னான்னு சொன்னால் அவங்க பெரிய வெளிச்சத்தை மட்டும்தான் பார்த்தேன், வேறு எதுவும் பார்க்கலன்னு சொன்னாங்க. அது எனக்கு வெளிச்சம் பார்த்தா போதுமே, வேறு எது பார்க்கணும்? 11. ஓகே, வெரி குட்.